பெங்களூர் குண்டுவெடிப்பில் தமிழர்களை தொடர்புபடுத்தி பேசிய மத்திய அமைச்சர் ஷோபாவுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பெங்களூர் ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பில் தமிழர்களுக்கு தொடர்பு இருப்பதாக மத்திய அமைச்சர் ஷோபா கரந்தலாஜே பேசிய விவகாரம் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. கர்நாடகாவில் நடைபெற்ற போராட்டத்தின் போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய அமைச்சர் ஷோபா, டெல்லியில் இருந்து வருபவர்கள் பாகிஸ்தான் ஆதரவு கோஷங்களை எழுப்புவதாகவும், கேரளாவில் இருந்து வருபவர்கள் கர்நாடக மக்கள் மீது ஆசிட் வீசுவதாகவும் சர்ச்சை கருத்தை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தை சேர்ந்தவர்கள் கர்நாடக ஹோட்டலில் வெடிகுண்டுகளை வைப்பதாக வெறுப்பு பேச்சை விதைத்தார். மத்திய அமைச்சரின் இந்த பேச்சு தமிழக மக்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பெங்களூர் குண்டுவெடிப்பில் தமிழர்களை தொடர்புபடுத்தி பேசிய மத்திய அமைச்சர் ஷோபாவுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாஜகவின் இந்த பிளவுபடுத்தும் பேச்சை தமிழர்களும் கன்னடியர்களும் கண்டிப்பாக நிராகரிப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார். அமைதி, நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒற்றுமைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் பேசிய மத்திய அமைச்சர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடி முதல் தொண்டர் வரை பாஜகவில் உள்ள அனைவரும் கேவலமான பிரிவினைவாத அரசியலில் ஈடுபடுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அமைச்சரின் இந்த வெறுப்பு பேச்சை தேர்தல் ஆணையம் கவனத்தில் கொண்டு உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதேபோன்று தமிழக மக்களை பயங்கரவாதிகள் போல சித்தரிக்கும் மத்திய அமைச்சர் ஷோபாவின் வெறுப்பு பேச்சுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களை பொதுப்படையாக பயங்கரவாதிகள் போல சித்தரிக்கும் வகையில் பாஜக மத்திய அமைச்சர் ஷோபா பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற பிரிவினைவாத பேச்சுக்களை இனி யாரும் பேசாத வகையில் இந்திய தேர்தல் ஆணையம் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் மத்திய அமைச்சர் ஷோபாவின் விருப்பு பேச்சுக்கு தமிழகத்தில் கடும் கண்டனம் எழுந்ததை தொடர்ந்து அவர் தனது பேச்சுக்கு மன்னிப்பு கோரியுள்ளார். இதுகுறித்து வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு தனது வார்த்தைகளை தெளிவுபடுத்த விரும்புவதாக தெரிவித்துள்ளார். தனது கருத்துக்கள் சிலருக்கு வலியை ஏற்படுத்தியதை தான் உணர்வதாகவும், அதற்காக தமிழகத்தைச் சேர்ந்த அனைவரிடமும் மன்னிப்பு கேட்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் தனது கருத்துக்களை திரும்பப் பெறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.